ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருடைய லைஃப்லயுமே நமக்காக அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சந்தோஷம் தான் முக்கியம். நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும். நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லதா நடக்கணும். நம்மளுடைய லட்சியத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க மனதார ஆசைப்படுவாங்க. ஆனா, இந்த குணம் கொண்டவங்க ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. ஆனா, நெறைய பேர் அப்படி இருக்கறதில்ல. நம்மளுடைய வளர்ச்சிய கண்டு, நம்மளுடைய சந்தோஷத்த கண்டு பொறாமைப்படுறவங்க தான் நம்மள சுத்தி மிகுதியா இருக்காங்க. சில பேர் நம்ம எப்படா கீழ விழுவோம், கைகொட்டி சிரிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் நம்ம லட்சியத்த சொன்னோம்னா, "உனக்கெல்லாம் எதுக்குப்பா இந்த வேல? உன்னாலலாம் முடியாது. உனக்கெல்லாம் இது நடக்காது" அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் எதிர்மறையா பேசி நம்மளுடைய தன்னம்பிக்கைய இழக்க வைப்பாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, அவங்களால நம்ம வாழணும். ஆனா, அவங்கள காட்டிலும் நம்ம நல்லா வாழ்ந்துறக்கூடாது. அப்படின்னு நெனைப்பாங்க. இப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே நம்மள சுத்தி இருக்க தான் செய்றாங்க. அவங்க நம்ம உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இல்ல சக பணியாளர்களா இருக்கலாம். அவங்கள நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அதே நேரத்துல நம்மளோடயே பேசிக்கிட்டு, நமக்கே இந்த மாதிரி பொறாமை குணத்தோட இருக்காங்களே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, நம்மளுடைய கடமைகள, நம்மளுடைய லட்சியத்துல நம்ம கவனம் செலுத்த முடியாம போயிடும். அப்போ இப்படிப்பட்டவங்கள எப்படித்தான் நம்ம கையாள்றது? வாங்க, இந்த குட்டி கதையின் மூலமா நம்ம அத தெரிஞ்சுக்கலாம். ஒரு காட்டுல கழுகும், காக்காவும் பக்கத்து பக்கத்து மரத்துல கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தது. கழுகு மேல மத்த விலங்குகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அதனுடைய கம்பீரமான தோற்றமும், உயர பறக்கக்கூடிய அதனுடைய திறமையும் கண்டு எல்லா விலங்குகளும் கழுகுக்கு மரியாதை குடுத்தாங்க. இத பார்த்து பக்கத்துல இருந்த காக்காவுக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. நம்மளும் பறவை தானே! நம்மளும் தானே பறக்கிறோம். நமக்கு இந்த மரியாதை இல்லையே! அப்படி என்ன கழுகு மட்டும் பெருசா செய்யுது அப்படின்னு கழுகு மேல ரொம்பவுமே பொறாமப்பட்டது அந்த காக்கா. ஒரு நாள் கழுகு எரை தேடி தன்னோட கூட்டுல இருந்து பறந்து போனது. இத கவனிச்ச காக்காவும் பறந்து போயி கழுகு மேல உட்கார்ந்து தன்னுடைய வன்மத்தை வெளிப்படுத்துற மாதிரி அத கொத்திக்கிட்டே போனது. கீழ இருந்து பார்த்த மத்த விலங்குகள் எல்லாம், அடடா! கழுகு மேலேயே இந்த காக்கா உட்கார்ந்து கொத்திக்கிட்டே போகுதே! காக்காவுக்கு எவ்ளோ தைரியம்! அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இத காதுல வாங்குன காக்காவுக்கு பெருமை தாங்கல. ஆஹா! நம்பள எல்லாரும் புகழ்றாங்களேன்னு நெனச்சு, இன்னும் பலமா அந்த கழுக கொத்திக்கிட்டே இருந்தது. ஆனா, இது எதுக்குமே கழுகு எந்த விதமா ரெஸ்பான்ஸும் பண்ணல. கழுகு தன்னோட இரை தேடுறதுக்காக உயரமா, உயரமா பறந்து போய்க்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துல காக்கா அது மேல இருந்து இறங்கி வேறொரு திசைய நோக்கி பறந்து போயிடுச்சு. கழுகும் எரை தேடி முடிச்சு திரும்பவும் கூட்டுக்கே திரும்ப வந்துச்சு. அப்போ அங்க இருந்த விலங்குகள் எல்லாம் கழுக பார்த்து கேட்டாங்க, "ஏன்பா நீ எவ்வளவு பெரிய ஆளு? உன் மேல அந்த காக்கா உட்கார்ந்து இப்படி கொத்திக்கிட்டே வருது. நீ எதுவுமே செய்யாம விட்ட. அது கூட திரும்பி சண்டை போட்டிருந்திருக்கலாம் தானே?" அப்படின்னு கேட்டது. அதுக்கு கழுகு சொன்னது, "என்னோட திறமையையும், என்னோட பலத்தையும் காட்டுறதுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அத போயி இந்த காக்கா கிட்ட காட்டி, என்னோட நேரத்த நான் வீணடிக்க விரும்பல" அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு மத்த விலங்குகள் எல்லாம் கேட்டாங்க, "அப்போ நீ தோத்து போயிட்டவன் ஆயிடுவியே! காக்கா உன்ன பார்த்து ஏளனமா சிரிக்குமே! அப்ப நீ என்ன செய்வ?" அப்படின்னு கேட்டது. அதுக்கு கழுகு சொன்னது, "மத்தவங்க பார்வைக்கு என்னவோ நான் தோத்த மாதிரியும், அந்த காக்கா ஜெயிச்ச மாதிரியும் தான் தெரியும். ஆனா, உண்மையா நடந்தது அது இல்ல." அப்படின்னு சொன்னுச்சு. மத்த விலங்குகள், "அப்படியா? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கவுமே, கழுகு சொன்னுச்சு, "காக்கா என் மேல ஏறி உட்கார்ந்து என்ன கொத்திக்கிட்டே வந்தது என்னவோ உண்மைதான். ஆனா, காக்கா ஒரு விஷயத்த மறந்துடுச்சு. பறவைகள்லயே உயரமா பறக்கக்கூடிய சக்தி எனக்கு மட்டும் தான் இருக்கு. எனக்கு சமமா காக்காவும் உயர பறக்கறதுக்கு முயற்சி செஞ்சது. என்னுடைய முதுகுல ஏறி என்ன கொத்திக்கிட்டே வரும்போது, அது கூட நான் சண்டை போடல. அதுக்கு நான் எந்த ரியாக்ஷனும் குடுக்காம, நான் உயர உயர பறந்து போய்க்கிட்டே இருந்தேன். உயர போனதுனால காக்காவுக்கு பிராணவாயு பத்தாம மூச்சு விட சிரமமாயிட்டது.
அதனால என் மேல இருந்து தானாவே இறங்கி அது வேற திசைய நோக்கி பறந்து போயிடுச்சு. அப்படின்னு கழுகு சொன்னது. கழுக மத்த விலங்குகள் எல்லாமே பாராட்டினது. இந்த கதையில வர கழுக போல தான் நீங்க எல்லாருமே இருக்கணும். உங்கள ஒருத்தர் காயப்படுத்துறாங்களா? கண்டுக்காதீங்க. உங்களுடைய இலக்க நோக்கி முன்னேறி போய்க்கிட்டே இருங்க. உங்க மேல தேவையில்லாத வன்மத்த கொட்டுறாங்களா? கண்டுக்காதீங்க. முன்னேறி போய்க்கிட்டே இருங்க. உங்க மேல பொறாமப்படுறாங்களா? நிச்சயமா அதுக்கு நீங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் குடுக்க தேவையில்ல. உங்களுடைய இலக்க நோக்கி நீங்க போய்க்கிட்டே இருங்க. உங்க மேல பொறாமப்படுறவங்களுக்கு, உங்கள காயப்படுத்துறவங்களுக்கு, எந்த விதத்திலயும் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிறவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இது ஒண்ணுதான். கழுகு எப்படி தன்னை காயப்படுத்தினவங்கள உதாசீனப்படுத்தி, உயர 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 பறந்து தன்னுடைய இலக்கை நோக்கி போய்க்கிட்டே இருந்ததோ, அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி போய்க்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்த குடுத்து, உங்களுடைய கவனத்த சிதறடிக்காம, உங்க லட்சியத்த அடையறதுக்கு விடாமுயற்சியோட ஒவ்வொரு செயலையும் கவனமா செஞ்சு, முன்னேறி நீங்க போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, காக்கா எப்படி கழுகோட போட்டி போட்டு தாக்கு பிடிக்க முடியாம தானாவே விலகி போனதோ, உங்களுக்கு தொந்தரவு குடுக்க நினைக்கிறவங்களும், உங்க மேல பொறாமப்படுறவங்களும், உங்க வளர்ச்சிய கண்டு உங்களுக்கு சமமா ஈடு கொடுக்க முடியாம, அவங்களே தானா உங்கள விட்டு விலகிருவாங்க. உங்க மேல பொறாமை குணம் கொண்டவங்களுக்கும், உங்கள வீழ்த்த நினைக்கிறவங்களுக்கும், எந்த காலத்திலும் நீங்க நல்லாவே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும், நீங்க பதில் சொல்ல வேண்டியது உங்க வெற்றியினால் மட்டுமே தவிர, உங்க வார்த்தைகள்னால் அல்ல. "மூழ்கி விட்டாய் என்று மற்றவர்கள் நினைக்கும்போது, முத்தெடுத்து மேலேறி வாருங்கள். கடலும் கை கொடுக்கும்." இந்த கதையும், இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.